மலேசியாவுடனான இருவழி ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் தனது உறுதியான கடப்பாட்டை சீன அதிபர் ஜி ஜின்பிங் வெளிப்படுத்தியுள்ளார். இந்நாட்டு மக்களுக்கும் அதன் வழி இவ்வட்டாரத்தின் சுபிட்சத்துக்கும் வழிவகுக்கும் வகையில் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுடன் மேலும் அணுக்கமாக ஒத்துழைக்க தாம் தயார் என்றார் அவர். சீன மலேசிய சமூகங்களின் உறவையும் ஒத்துழைப்பையும் வியூக திசையை நோக்கி உயர்மட்ட அளவில் கொண்டு செல்லவும் பெய்ஜிங் தயார் என ஜி ஜின்பிங் சொன்னார். 3 நாள் அரசுமுறை பயணமாக மலேசியா வந்துள்ள அவர் நேற்று இருதரப்பு பேச்சுவார்த்தைகளின் தொடக்கத்தில் அவ்வாறு கூறினார். 12 ஆண்டுகளுக்கு பிறகு மலேசியா வருகிறேன். இந்நாடு அடைந்துள்ள வளர்ச்சி பிரமிக்க வைக்கிறது. மலேசியா மடானி தாரக மந்திரத்தின் மூலம் நாட்டையும் நாட்டு மக்களையும் சரியான வெற்றி பாதையில் கொண்டு செல்வதற்காக உங்களுக்கு வாழ்த்துகள் என பிரதமர் அன்வாரையும் ஜி ஜின்பிங் பாராட்டினார். கடந்த ஆண்டு 50ஆம் ஆண்டு பொன்விழாவை கொண்டாடிய சீன மலேசிய அரசதந்திர உறவு இனி தலைமுறை கடந்து நீடிக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். 2009 முதல் தொடர்ந்து 16வது ஆண்டாக மலேசியாவின் மிகப்பெரிய வர்த்தக பங்காளியாக சீனா திகழ்வது குறிப்பிடத்தக்கது. கடல் கடந்து நிலம் கடந்து போனாலும் தமிழ் கடந்து போகாத மலேசிய தமிழர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் தாமல் சரவணன். பக்தி தமிழ் வரலாறு அப்படிங்கிற தலைப்புல நான் உரையாற்ற இருக்கிறேன். 5 நகரங்கள்ல 5 பொழிவுகள். ரொம்ப வேகமா உங்களுடைய பெயர்களை முன்பதிவு செஞ்சு நிகழ்ச்சிக்கு வந்துருங்க. சந்திப்போம். கோயில் பிரச்சனைகளை அவற்றின் நிர்வாகங்கள் மக்கள் பிரதிநிதிகளிடமே கொண்டு செல்ல வேண்டும். அந்தந்த தொகுதியில் உள்ள சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மூலமாகவே அப்பிரச்சனைகளுக்கு உரிய தீர்வு காண முடியும் என மஹிமா எனப்படும் மலேசிய இந்து ஆலயங்கள் மற்றும் இந்து அமைப்புகள் பேரவையின் தலைவர் டாக்டர் என் சிவகுமார் ஆலோசனை கூறியுள்ளார். நாடளாவிய நிலையில் தாம் மேற்கொண்டு வரும் ரோட் டூர் சந்திப்புகளில் கோயில் பிரச்சனைகளை அரசு சார்பற்ற இந்து அமைப்புகளால் தீர்க்க முடியவில்லை என பரவலாக புகார்கள் கூறப்படுகின்றன. எனினும் மக்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். என்ஜிஓக்கள் நம்மை போன்ற சாதாரண மக்கள்தான். அவர்கள் கையில் அதிகாரம் கிடையாது. பிரச்சனைகளுக்கு நமக்காக அவர்கள் குரல் கொடுக்கவும் போராடவும் முடியுமே தவிர தீர்வை ஏற்படுத்தும் அதிகாரம் இல்லை. எனவே மக்கள் பிரதிநிதிகளைத்தான் நாம் நாடி செல்ல வேண்டும். இந்த அரசியல்வாதிகளுக்குத்தான் மாவட்ட நில ஆட்சியர், அரசாங்க அலுவலகங்கள், ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் உள்ளிட்டோருடன் நேரடி தொடர்பு உள்ளது. இதன் மூலம் பிரச்சனைகளுக்கு அவர்கள் விரைந்து தீர்வு காண முடியும். அதே சமயம் பிரச்சனை குறித்து முறையிடும் முன்னர் ஆலய நிலம் தொடர்பான அனைத்து ஆவணங்களும் பதிவு பத்திரங்களும் இருப்பதை நிர்வாகத்தினர் உறுதி செய்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அவர்களுக்கு உதவுவதும் கடினமாகிவிடும் என கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தான அறங்காவலருமான சிவகுமார் நினைவுறுத்தினார். எல்லா ஆவணங்களும் சரியாக இருந்தும் மக்கள் பிரதிநிதிகள் பாராமுகம் காட்டினால் தேர்தல் வரும்போது அவர்களை பார்த்துக் கொள்ளலாம் என்றார் அவர். பிரை இல்லாத தேசிய கொடியை ஃபேஸ்புக்கில் பதிவேற்றியதற்காக குவாங்வா இட்போ சீன நாளேட்டை உள்துறை அமைச்சான KDN விசாரித்து வருகிறது. முழுமையற்ற தேசிய கொடி நேற்றைய அதன் ஃபேஸ்புக் பதிவில் இடம்பெற்றது குறித்து புகார் கிடைத்துள்ளது. அதே புகார் தொடர்பில் முன்னதாக சின்சியூ டெய்லி நாளிதழ் மீது விசாரணை தொடங்கியதும் குறிப்பிடத்தக்கது. இத்தகைய தவறுகள் எளிதாக எடுத்துக்கொள்ளப்படாது. மின்னியல் ஊடகங்களை கட்டுப்படுத்தும் சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என KDN திட்டவட்டமாக கூறியது. இவ்வேளையில் தொடர்பு பல்லூடக ஆணையமான MCMCயும் தனி விசாரணை நடத்துகிறது. குவாங்வா இட்போ நிர்வாகத்தை விசாரணைக்கு அழைத்துள்ள MCMC தேவைப்பட்டால் போலீசுக்கும் KDNக்கும் முழு ஒத்துழைப்பு தர தயாராக இருப்பதாக கூறியது. ஏப்ரல் 15ஆம் தேதி தனது முதல் பக்கத்தில் வெளியிட்ட கார்ட்டூன் சித்திரத்தில் பிரை இல்லாத மலேசிய கொடி இருந்ததால் சின்சியூ டெய்லி முதலில் சர்ச்சையில் சிக்கியது. போலீசில் 13 புகார்கள் செய்யப்பட்டன. அத்தவறு குறித்து வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கோரிய சின்சியூ டெய்லி சர்ச்சைக்குரிய படம் உடனடியாக மாற்றப்பட்டதாக கூறியிருந்தது. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. வருகையாளர்களின் பாதுகாப்பு மற்றும் வசதியை கருத்தில் கொண்டு KL டவர் எனப்படும் கோலாலம்பூர் கோபுரம் இன்று முதல் தற்காலிகமாக மூடப்படுகிறது. புதிய நிர்வாகம் பராமரிப்பு மற்றும் தரமுயர்த்தும் பணிகளை மேற்கொள்ள ஏதுவாகவும் அது மூடப்படுவதாக தொடர்புத்துறை அமைச்சு அறிக்கை வெளியிட்டுள்ளது. உலகின் மிக உயரமான தொலைத்தொடர்பு கோபுரங்களில் ஒன்றான இந்த KL டவர் மீண்டும் எப்போது திறக்கப்படும் என்பது பின்னர் அறிவிக்கப்படும். எது எப்படி இருப்பினும் இக்கோபுரம் அரசாங்கத்தினுடையதே என அமைச்சு தெளிவுபடுத்தியது.
ஏப்ரல் 1 முதல் KL டவரின் நிர்வாகம் LSH சர்வீஸ் மாஸ்டர் சென்ட்ரியான் பெர்ஹாட் LSH-SM நிறுவனத்தின் கைகளுக்கு மாறியுள்ளது. எனவே மினாரா குவாலலும்பூர் சென்ட்ரியான் பெர்ஹாட் MKLSB நிறுவனம் மார்ச் 31ஆம் தேதிக்கு பிறகும் அங்கு தொடர்ந்து செயல்படுவது சட்டவிரோதமாகும். அக்கோபுரத்தை காலி செய்யுமாறு ஏப்ரல் 3, ஏப்ரல் 9 என இருமுறை MKLSB நிறுவனத்துக்கு கூட்டரசு நில ஆணையர் நோட்டீஸ் அனுப்பியுள்ளதையும் அமைச்சு சுட்டிக்காட்டியது. குவாலலும்பூர் கோபுர பராமரிப்பு குத்தகை தொடர்பில் மார்ச் 31ஆம் தேதியே வெளியிட்ட அறிக்கையில் இந்த கையகப்படுத்தல் கோபுரத்தின் செயல்பாட்டையும் ஊழியர்களையும் பாதிக்காது என அமைச்சு உத்தரவாதம் அளித்திருந்தது. கோபுரம் வழக்கம் போல் செயல்பட புதிய பராமரிப்பு நிறுவனத்துடன் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாகவும் அமைச்சு கூறியிருந்தது. கோலலும்பூர் பழைய கில்லான் சாலையில் மேடான் கிளாங் லாமா 28 பகுதியில் அமைந்துள்ள 2 கேளிக்கை மையங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் 31 வெளிநாட்டவர்கள் கைதாகினர். கேளிக்கை மையம் என்ற பெயரில் ஈராண்டுகளாக செயல்பட்டு வரும் அம்மையங்களின் உள்ளே வெளிநாட்டு பெண்கள் வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்தும் சேவையில் ஈடுபடுத்தப்படுவதாக தகவல் கிடைத்தது. இதையடுத்து புத்ராஜயா குடிநுழைவு துறையைச் சேர்ந்த 44 அமலாக்க அதிகாரிகள் சோதனையில் இறங்கியதாக குடிநுழைவுத்துறையின் தலைமை இயக்குனர் டத்து ஜக்காரியா ஹபான் தெரிவித்தார். 38 உள்நாட்டவர் உட்பட மொத்தமாக 68 பேரிடம் சோதனை நடத்தப்பட்டது. அதில் தாய்லாந்து, வங்காளதேசம், லாவோஸ், வியட்நாம், சிங்கப்பூர் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த 31 பேர் கைது செய்யப்பட்டனர். அடையாள ஆவணங்கள் இல்லாதது, அனுமதிக்கப்பட்ட காலத்தை விட கூடுதலாக தங்கியிருந்தது, பெர்மிட்டை தவறாக பயன்படுத்தியது உள்ளிட்ட குடிநுழைவு குற்றங்களுக்காக அவர்கள் கைதாகினர். பிற்பகல் 3 மணி முதல் விடியற்காலை 2 மணி வரை செயல்படும் அம்மையங்களில் உள்ளூர் வாசிகள் மற்றும் வெளிநாட்டு சுற்றுப்பயணிகளுக்கு சேவை செய்ய இந்த வெளிநாட்டு பெண்கள் பயன்படுத்தப்படுகின்றனர். திருப்தி அடையும் வாடிக்கையாளர்கள் சால்வை வடிவில் டோக்கன் கொடுத்து விட்டு செல்கின்றனர். நிறம் மற்றும் 100 முதல் 5000 ரிங்கிட் வரையிலான எண்கள் வாரியாக பிரிக்கப்பட்ட சால்வைகளை வாடிக்கையாளர்கள் அப்பெண்களுக்கு மாட்டிவிடுவதும் விசாரணையில் தெரிய வந்தது. கைதானவர்கள் மேல் நடவடிக்கைக்காக புக்கிட் ஜாலில் குடிநுழைவு தடுப்பு முகாமுக்கு அனுப்பப்பட்டனர். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். தாய்லாந்தின் பேங்காக்கிற்கான தனது பயணங்களை குடும்பத்தாரிடமிருந்து மறைப்பதற்காக கடப்பிதழ் பக்கங்களை கிழித்த 51 வயது நபர் இந்தியாவின் மும்பை விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டார். விஜய் பலேராவ் திங்கட்கிழமை அதிகாலை சத்ரபதி சிவாஜி மகாராஜ் அனைத்துலக விமான நிலையத்தில் குடிநுழைவு அதிகாரிகளால் சோதனைக்காக தடுத்து நிறுத்தப்பட்டார். அப்போது அவரது கடப்பிதழில் சில பக்கங்கள் கிழிந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. துருவி விசாரித்ததில் பேங்காக் பயணங்களை குடும்பத்தாரிடமிருந்து மறைக்கவே பக்கங்களை கிழித்ததை அவர் ஒப்புக்கொண்டார். இதையடுத்து மேல் விசாரணைக்காக அவர் போலீஸ் நிலையம் கொண்டு செல்லப்பட்டார். பலேராவ் கடந்த ஆண்டு மட்டும் 4 முறை பேங்காக் சென்று வந்துள்ளார். இம்மாத தொடக்கத்தில் மும்பை வழியாக அவர் இந்தோனேசியா சென்றதும் குறிப்பிடத்தக்கது. GM Indians பெருமையுடன் வழங்கும் நகர சம்மிலான் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ 23 27 ஏப்ரல் வரை ஸ்ராம்பான் பிரீமா, ஸ்ராம்பான் KTM ஸ்டேஷன்ஸ் எதிர்ப்புறம் ஷாப்பிங் செய்ய ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான உணவுகளை ரசிக்க திரண்டு வாருங்கள்.